அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். காலையிலே சூரிய நமஸ்காரம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஏன்னா என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் போட்டு பண்ணணும்னா சீக்கிரமாகவே நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாங்க. வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை வேறு பட்ஜெட் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுங்கள். தேதி 2 ஆயிடுச்சு. அடுத்து இந்த மாதம் முழுவதும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகணுன்னா பட்ஜெட் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க. ஒவ்வொரு மந்த்தும் இதே மாதிரி தான் நான் பட்ஜெட் போட்டுக்குவேன். இந்த மாதத்துக்கான வீட்டு செலவு பணத்தில் எப்படி நான் செலவு பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு தாள்லேயும் அரிசி, கேஸு, பால், கரண்ட்டு பில், ஸ்கூல் ஃபீஸு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பட்ஜெட் போட்டு எடுத்து எழுதி ஒவ்வொரு தாள்லையும் எழுதி மடித்து வச்சுப்பேங்க. அந்த நேரம் வரும்போது அரிசிக்கான பணத்தை எடுப்பேன், கேஸுக்கான பணத்தை எடுப்பேன், பாலுக்கான பணத்தை எடுப்பேன். தேவைக்கான பணத்தை அப்பப்போ எடுக்கிறப்போ உங்களுக்கு பண கஷ்டம் வரவே வராதுங்க. இப்போது பாலுக்கு 1500 அந்த பணத்தை மட்டும்தாங்க எடுப்பேன். இந்த மாதிரி எழுதி வச்சு மடித்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போது தேவையான பணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறலாம். இது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மாதம் முழுவதும் உங்களுக்கு பண கஷ்டமே வராதுங்க. நான் இப்படி தாங்க ஒவ்வொரு மாதமும் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மாதம் முழுவதும் உங்கள் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.